கடகமும் மேஷமும் இணையும் போது அந்த காதல் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு ஆர்வமா ஒரு பரபரப்பா இருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ இதே வந்து உங்க குடும்ப வாழ்க்கைக்கு போறாங்க அப்படின்னா அந்த 2 ராசிக்காரங்களுமே நேரடியா இணையலாமா சார்? நேரடியா அப்படின்னு சொல்றதை தான் மேஷம் எப்பயுமே விரும்பும். அந்த சைடுல போய் பார்க்கறது, மறைமுகமா துணியை புத்திட்டு போய் பார்க்கறது, முக்காடு போட்டு போறதெல்லாம் மேஷத்துக்கு பிடிக்காது. இதுவாக தான் நேராக போவேன். என்ன அப்ப மறைஞ்சு போய் ஒளிஞ்சு போய் அந்த பதவி என்னத்துக்கியா அப்படின்னா அது மேஷம். கடகராசிக்காரர்களும் மறைந்து ஒளிந்து வாழ்வதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் சூழல் அப்படி சில நேரங்களில் அவங்களுக்கு இந்த மேஷம் கடகம் இணையும் பொழுது சொந்த பந்தம் நட்பு அந்த காதல் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆயிரப்போகுது, குடும்பத்தில் இருக்கிற சண்டை தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு ஒரு பயத்திலே இருப்பாங்க. மேஷம் தெரிஞ்சா தெரிஞ்சிருப்போது, யார் வீட்டில் இல்லாது இப்போ நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி மேஷ ராசிக்காரர்கள். இந்த குடும்ப வாழ்க்கை பந்தம் அப்படின்னு போகும்போது இது ராசிநாதன் சந்திரன், அது ராசிநாதன் செவ்வாய் ரெண்டும் சேரும் போதுங்க சசிமங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். சந்திரனுக்கு கேந்திரங்களிலே செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் சந்திரன் இணைவு ஏற்பட்டாலும் சசிமங்கள யோகம் ஏற்படுது. நிறைய சொத்து பூமி ஆபரணம் அந்தஸ்து 2 பேரும் சேர்ந்தாலே வாங்கி கும்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. எங்கேயா கும்பிச்சிருக்கோம், ஒன்றும் காண, கடை மேலே கடந்தே வந்துகிட்டு இருக்கு, தொழிலும் நடக்கல, ஒன்றும் நடக்கல, எமோஷனல், ஒரே வீட்டில் பிரச்சனை சண்டை அப்படின்னு இருந்தால் அங்கே நட்சத்திர பொருத்தம் பாதிக்கப்படுது அப்படின்னு அர்த்தம். கடகத்தில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த நட்சத்திர அமைப்புகளில் நடக்கக்கூடிய தசாபலன்கள் அப்படின்னு பிரிக்கிறோம். இங்கே ஒரு கேது திசை நடக்குதுங்க, அங்கே ஒரு ராகு திசை நடந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னு வச்சிங்கன்னா, அல்லது இங்கே ஒரு ராகு புத்தி நடக்குதுங்க, அங்கே ஒரு கேது புத்தி நடக்குதுங்க அப்படின்னா 18 வருஷம் ராகு திசையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிக வருடங்களிலும், கேது திசை 7 வருஷம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த புத்திகள் நடக்கும்போது ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே எனக்கு பிளாக் மேஜிக் இருக்குதோ, அது இருக்குதோ, இது இருக்குதோ, இதுவும் சரியில்லை அதுவும் சரியில்லை மாதிரி போட்டு ஒரு பிரச்சனைக்குள்ள கடகத்தை போட்டு குழப்பும். மேஷம் வந்து என்னடா அடிதடினா கூட உடனே ஜமாளிச்சுட்டு போயிடலாம், இது என்னமோ ஒரே மன உளவியல் ரீதியாக டார்ச்சராக இருக்குதே, மென்டல் டார்ச்சராக இருக்குதே அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை சில நேரங்களில் உருவாக்கும். ஆக அந்த சண்டைகள் சமாதானங்கள் ஆகுதா ஆகலையாங்கிறது நட்சத்திரத்தினுடைய தசாபலனை பொறுத்தும் லக்னத்தின் அடிப்படையில் 7ஆம் இடம் 8ஆம் இடம் குடும்ப அமைப்புகளை பொறுத்தும் தான் இவங்க வாழ்க்கையை இணைக்கலாமா அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் மேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேகமான ராசி, கடகம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய அம்சம் பெற்ற அமைதியான ராசி, பார்த்தோன்னே பிடிக்கக்கூடிய ஒரு ராசி, வசீகரம் கொண்ட ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவோம்.